குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மோக் அவேர்னஸ் மட்டும் அந்த டாக்டர் கொடுக்கல. எனக்கு வந்து ஒரு இது நிறைய பேர் கேட்டாங்க, குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்படாதா அப்படின்னு பேரண்ட்ஸ் சில பேர் ஒரு சந்தேகமா கேட்டாங்க. இப்படி நாத்தி கூட்டும் போது அந்த குழந்தைங்களுக்கு இதே மைண்ட் ஆயிடாதா, படிப்புல கவனம் செலுத்தாம போயிடுமா? என்னுடைய எண்ணமே வந்து இந்த குழந்தைங்களை பயன்படுத்தி இந்த விஷயத்தை உருவாக்குன்றது மட்டும் இல்லைங்க. நான் எடுக்கிற ஒரு குழந்தைங்களும் இதுக்கு உள்ள வர ஒரு குழந்தைங்களும் இந்த விஷயம் மூலியமா பல நல்ல விஷயங்களை கத்துணும். அதுல படிப்பு ஒரு முக்கியமான விஷயம். படிப்பு ஒரு முக்கியமான விஷயம். இதுக்குள்ள வரதுனால இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு வளருமே தவிர கண்டிப்பா குறையாது. அதுக்குண்டான முயற்சி நான் எடுத்திருக்கேன். எப்படின்னா, இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் கத்துக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒருத்தர் பார்க்கும்போது புகையிலை ஒழிப்பும் புற்றுநோய் தடுப்புன்ற ஒரு வாசகத்தை சொல்லிப்பாங்க. அப்படி சொல்லும் போது அது மனசுல பதிவாகும். அது சொல்லாம விட்டுட்டாங்கன்னா அது பதிவாகாது. அப்ப இந்த வாசகம் முதல்ல கொடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 4 வாசகம் நான் சரி பண்ணி வச்சிருக்கேன். படிப்பை தவிர வேற இதெல்லாம் கவனம் செலுத்த மாட்டோம். கெட்ட விஷயங்கள்ல படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது பெத்தவங்க சொல் கேட்போம். எப்படி 3வதுல நம்ம வந்து வளர்ச்சி மட்டுமே நல்ல வழக்கத்தை, அதாவது அது ஒன்னும் கரெக்டா எழுதுறோம். ஏன்னா சின்ன குழந்தைங்களை சொல்லும் போது ஈஸியா கொடுக்கணும்ல, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கு அந்த வார்த்தையை. இப்ப இதை எப்படி ஈஸியா இருக்கு, புகையிலை ஒழிப்பும் புற்றுநோய் தடுப்போம், அந்த 2 லைன் முடியணும். அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கேன். இதை சொல்ல டெய்லியும் அந்த மனசுல பதிவாக அதை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளிப்படும். நீங்க அப்துல் கலாம் நீங்க சொன்ன மாதிரி அப்துல் கலாம் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆரம்பத்துல நினைச்சிருக்காரு. அதுதான் வெளியே நீங்க வந்திருக்கு. இப்ப குழந்தைங்க மனசுல பதிவு பண்ணணும். இதுதான் பதிவு பண்றது மாதிரி ஒரு 5 விஷயங்கள் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தமா கொடுத்து குழந்தைகளை திணிக்கவும் கூடாது. ஒண்ணு திணிக்கணும். குழந்தைங்க பாத்தீங்கன்னா நீங்க காலைல எழுந்து வரதே கஷ்டமான விஷயம். நம்ம குழந்தைங்களை வந்து யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தூங்குவாங்க, விளையாடுவாங்க. அதெல்லாம் மீறி இந்த 20 குழந்தைங்க வராங்கன்னா பெரிய விஷயம். இன்னைக்கு அப்படிதான் நீங்க இந்த குழந்தைங்களை வச்சிருக்கோம். அன்பா வராங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வராங்க. அதாவது நம்மளுக்கு அங்கேயோ பணம் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய இது கிடைக்க போகுதுன்ற எந்த எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் வராங்க. நம்ம நல்ல விஷயத்தை போறோம், 4 பேருக்கு நல்லது சொல்றோம். அதனால ஒரு ஏரியாவையோ ஒரு உலகத்தையும் நம்மளால வந்து திருத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தோட வராங்க. அப்படிதான் எடுத்தேன். எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4வது வாரம் இது 4வது வாரம் சக்சஸா குழந்தைங்க வராங்க. 1-2 குழந்தைங்க லீவு போடுவாங்க, ஆனா திருப்பி கண்டினியூ வராங்க. ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, குழந்தைங்களாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு என்னோட வீட்டுல இருக்கணும்ன்ற முடிவோட தான் நைட்டு தூங்குவாங்க. நைட்டு தூங்குறதே அப்படிதான். காலையில எழுப்பிடுங்க வீட்டுல சொல்லுவாங்க. ஆனா குழந்தைங்க அசந்து ஏதோ ஒரு விளையாட்டுல தூங்கிடுறாங்க. 8 மணி 8:30 மணி மேல சில குழந்தைங்க எழுந்துப்பாங்க. சில குழந்தைங்க எழுந்துக்கும் போது எழுந்து அழுகுறாங்க வீட்டுல. ஐயோ மணி ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டு இருப்பாங்களே ரவுண்ட்ஸுக்கு, நாங்க போலையே. வீட்டுல வந்து அப்பா கூட சண்டை போடுறாங்க, அம்மா கூட என்ன ஏன் எழுப்புறேன். ஆனா அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்க ஏதோ தூங்குறாங்க நம்ம எழுப்பானு விட்டுறாங்க. ஆனா அந்த குழந்தைங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு எனக்கு போன் பண்றாங்க, அங்கிள் சாரி அங்கிள் நான் அப்பா எழுப்புல நான் தூங்கிட்டேன் அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களோட அந்த எண்ணம் வந்து எவ்வளவு பெரிய எண்ணமா இருக்கு பாருங்க. வருத்தப்படுறான் பாருங்க. இதுவே தவறுனும் போது புகையிலை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. அதுக்கு யாரும் வந்து வருத்தப்படுறதே கிடையாதுல்ல. அந்த குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ப்பாருங்க. இந்த குழந்தைங்களோட இந்த குழந்தை பாத்தீங்கன்னா அந்த நிவேத்தான ஒரு குழந்தை. இது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து 7 மணிக்கு சர்ச்சைக்கு போயிடணும். அவங்க போயே ஆகணும். அவங்க குடும்பத்தோட போறாங்க. ஆனாலும் சர்ச்சைக்கு முக்கியமான விஷயம் ஒரு போறது போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு வந்து எங்க கிட்ட விட்டு போறாங்க. இன்னைக்கு இப்ப கூட்டு வந்து அங்க இறக்கி விட்டுட்டு எனக்கு போன் பண்ணிக்கிறாங்க, என் குழந்தைங்க விட்டுட்டு நீங்க வந்து கூப்பிட்டுங்க. அவ பாருங்க எவ்வளவு டயர்டா வந்திருக்கா பாப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆவலா ஓடிறானா அவன் மனசுக்குள்ள இது வந்து ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கு. என்னன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுக்க போறோம். அப்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும் போது இனி அடுத்து அவங்க கொடுக்கறது நல்ல விஷயம். எல்லாமே நல்லது மட்டும் தான் அவங்க உள்ள பதிவாங்க. அந்த நல்லதுல இந்த படிப்பு கண்டிப்பா இருக்கு, ஒழுக்கம் கண்டிப்பா இருக்கும். பெத்தவங்களுக்கு எப்படி நம்ம அடுத்து நம்ம செய்யணும்ன்ற அந்த கடமை உணர்ச்சி வரும். ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கணும்னு எல்லா விஷயத்தையும் நான் கத்துக் கொடுக்குறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும். எனக்கு உண்டான அறிவுக்கு பயன்படுத்தி நீங்க சொன்ன நான் ஒரு 4 பேருக்கு என்னால முடியலன்னா அடுத்தவங்க கலெக்ட் பண்ணி அதை கொடுத்துட்டு வரேன். நான் எவ்வளவு நல்ல விஷயம் குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விஷயம் நான் கொடுத்துட்டு வரேன். இதனால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. நான் மிகவும் சந்தோஷமா செய்யறேன். எனக்கு வந்து இதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷம். லைஃப்ல பிறந்தோம் வளர்ந்தோம் இருக்கக்கூடாது, சாதிக்கணும். அந்த சாதனையில இந்த 20 குழந்தை நான் சேர்த்திருக்கேன். இப்ப என்ன ஒரு வீட்டுக்கும் போகும்போது இது மாதிரி அங்க பேசும்போது அந்த பேரண்ட்ஸ் அந்த ரோட்ல பாக்குறவங்க என் குழந்தைங்களை கூட்டு போங்கன்னு அப்படி இந்த 4 வாரத்தில் 4 குழந்தைங்க புதுசா சேர்ந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கு எங்களை பொறுத்த வரையும். அந்த குழந்தை வர்ற குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டயர்டா உட்காந்துருக்காங்க. டயர்டா வந்தாலும் அந்த டயர்ட் தெரியல. ஒரு வீட்டுல போயிட்டு சக்சஸ் பண்ணிட்டு வரன்ற அந்த சந்தோஷம் மட்டும் தான் அந்த குழந்தைங்க மத்தியில இருக்கு. அதனால வந்து மிகப்பெரிய வெற்றி இருக்கு. நாளைக்கு இந்த ஒரு நடவடிக்கையின் மூலமாக நாங்க வந்து விளம்பரம் கிடையாது, பெரிய மீடியால போய் நாங்க சொல்ல போறது கிடையாது. ஒரு வீடா ஏறி உட்கார்ந்து ஒரு வீட்டுக்கும் 20 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுக்கிறோம். பொறுமையா பேசுறோம். பேசி
புகையிலை பழக்கம் வீட்டுல யாருக்காவது இருக்கான்னு அந்த குழந்தைங்க கேட்கறாங்க. கேட்ட அப்புறம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நான் கேட்கறேன். இப்ப அந்த புகையிலை பழக்கம் உள்ளவர் இல்ல அப்படின்னீங்கன்னா அது வீட்டுல இருக்க அந்த தலைவி இருப்பாங்க, குடும்ப தலைவி கிட்ட கேட்கறோம், அவருக்கு இந்த பழக்கம் இருக்கு, அவருக்கு வெளியே வரணும்னு நீங்க ஏன் நினைக்கலன்னு கேட்போம். நாங்க நினைச்சோம், சொன்னோம், ஆனா கேட்க மாட்டாரு சொல்லுவாங்க. சொன்னா மட்டுமே கேட்டுருவாங்களா, அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு கேட்போம். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். முயற்சி எடுத்த மட்டும் தான் அவங்க தொடர்ந்து இருந்து விடுவாங்க. அந்த முயற்சி எடுத்த மட்டும் தான் தொடர்ந்து அவங்க விடுவாங்க. அப்ப அந்த முயற்சிக்கு உண்டான அந்த விஷயத்த நாங்க கத்துக் கொடுக்குறோம். நீங்க வந்து இப்படி பேசுங்க, அன்பா பேசுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடுவாங்க, கண்டிப்பா விட்டுருவாரு, அப்படி சொல்லி தருவோம். இல்லன்னா அந்த புகையில பழக்கம் உள்ளவரே இருந்தாருன்னா அவர்கிட்ட நாங்க பேசுறோம். அவருக்கு எங்க மேல கோவப்படுற ஸ்டேஜ் கூட சில சமயம் இருக்கு. அதனால எங்க பார்வைக்கு தெரியாது. எங்க பார்வையை பொறுத்த வரையும் அவர் வந்து குணமடையணும் அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குமே தவிர, அவர் கோவமா பேசுற போதெல்லாம் நாங்க அவர் சிரிச்சு பேசுற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். நான் விடுறேன் சொல்ற மாதிரி மட்டும் தான் எங்க காதல் விடும். அதை தான் நாங்க கொடுத்துருக்கோம், குழந்தைங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து குழந்தைங்களை வந்து ஏனோ தானு கூட்டு போல குழந்தைங்களுக்கு இதனை பத்தி எல்லா விஷயம் தரவா கொடுத்துருக்கோம். இதுக்காக இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் நான் ட்ரைனிங் நானே கொடுத்துருக்கேன். உட்காந்து நம்ம எப்படி பேசணும், எப்படி நம்ம இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிக்கோம். எங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா கெட்ட விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்க எடுக்காது. அது எந்த கெட்ட அப்படி எடுத்தாங்கன்னா உடனே அவங்க பேரண்ட்ஸ் எனக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க, சார் என் குழந்தை வந்து காலைல இருந்து படிக்கல அப்படின்னா அது கெட்ட விஷயம் தான். இன்னைக்கு ஃபுல்லா படிக்க மாட்டான் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது அந்த குழந்தைங்கிட்ட நான் உட்காந்து பேசுவேன், நீ இப்படி இருந்ததுன்னா நீ எப்படி நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவேன், நம்ம அதுக்கு தகுதியானவங்க இருக்க முடியாதுல்ல. அப்படிங்கும் போது நீ முதல்ல மாத்திக்கோன்ற இது வரும்போது அந்த குழந்தை தன்னால நீங்க மாத்திக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு படிப்பே வராம இருந்தாங்க. எப்படி அது வந்து அவங்களோட தவறு இல்ல, வராம இருக்கிறது வந்து அவங்களுடைய இது ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. ஏன் முயற்சி பண்றாங்கன்னா படிச்சா நல்ல பேரு இருந்தா நம்ம கரெக்டா செய்யணும்னு அர்த்தம். அப்ப நம்ம கரெக்டா இருந்தா 4 பேர் நம்ம தப்பு சொல்லலாம், தப்பு செய்யாதீங்கன்னு அந்த கான்செப்ட் வராங்க. நம்ம முதல்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்ற உறுதியில இருக்காங்க. அதுக்கு முதல் விஷயம் படிப்புல ரொம்ப கவனமா இருக்காங்க. இப்போ பழக்க வழக்கங்கள கவனமா இருக்காங்க, உணவுப் பொருட்கள் சாப்பிடறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. பொதுவாக குழந்தைங்க பாத்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வீட்டுல மேகி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்ல தானே இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தை கேட்டு பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கடையில வாங்கி குடிக்க மாட்டாங்க, உறுதியா இருக்காங்க. எது கெடுதல் தெரியுதோ அதை சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலவிக்கு அவங்க வந்துட்டாங்க, மன உறுதியா இப்ப வந்து இருக்காங்க. அவங்க எந்த கெடுதலையும் அவங்களுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த 20 பேரு தான் நாளன்னைக்கு 200 பேர் ஆக போகுது. இந்த 200 2000 ஆகும், 2000 20,000 ஆகும், 20,000 நாடு ஃபுல்லா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டே இருப்பேன். அது எந்த விதத்திலயும் மனசு தளர மாட்டேன். இதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. முழுக்க நல்ல எண்ணங்கள் மட்டும் தான் இருக்கு. இந்த குழந்தைக்கு இருக்கிற எண்ணம் தான் இப்ப எனக்குள்ள இருக்கு. குழந்தைக்கு என்ன உள்ள இருக்குமோ, குழந்தைக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் சிகரெட் பிடிக்கிறாரு, இவர் கீழே விட சொல்லணும், இவர் டோட்டலா விட சொல்லணும், குணமாடிடும். அதே கான்செப்ட் மட்டும் தான் என் மனசுக்குள்ள இன்னி வரையும் இருக்கு. இதுக்காக நான் எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கும் தயாரா இருக்கேன். என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சந்திக்கக்கூடிய தயாரா இருக்கேன். ஆனா ஏன்னா அது மிகப்பெரிய வெற்றி இருக்கு. மன நிறைவோடு செஞ்சுட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. அதோட முக்கியமானது என்னன்னா, இளைய சமுதாயத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்கள வழி நடத்தி போறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான உதவிகள், ஒரு திட்டமிட்டு செயல்படுறதுக்கான ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க எங்களை அணுகலாம். ஏன்னா எங்களோட குரூப்ல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் இல்ல ஏதாவது டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சோ அவங்ககிட்ட பர்டிகுலர் ஐடியா கேட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சந்திச்ச டாக்டருக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிருங்க. கண்டிப்பா நான் அவங்கள கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த நாலேஜ் உதவும். நாங்களும் வந்து அவங்களை சந்திக்கிறோம். வாழ்த்தி பலவர் இயக்கத்தின் சார்பாக இன்னொரு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம். வணக்கம்.